வறுத்துக்கிறோம். இப்போ கருவாடு வறுவலுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவாடு, வெங்காயம், பச்சை மிளகாய். இப்போ கருவாடை நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு கழனி தண்ணி வச்சுருக்கோம். அடுப்பில் கழனி தண்ணி வச்சுருக்கோம். சூடு பண்ண தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு இப்போ கருவாடை க்ளீன் பண்ணுறதுக்கு ஊற வைக்க போகிறோம். பாருங்கள், லேசாக அலசி வச்சுருக்கேன். பழையபடிக்கும் சுடுதண்ணில் நம்ம மஞ்சப்பொடி தண்ணியிலையும் கழனி தண்ணியிலையும் போட்டு இப்போ கழுவுறோம். நல்லா கழுவி வச்சோம். உப்பையும் எடுத்துருக்கோம். பாருங்கள், இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா வறுக்க போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னரமாக வறுத்து வந்துருச்சு. கருவை விடாமல் அடுத்து பச்சை அந்த எண்ணெயிலேயே கருவாடு இது பச்சை மிளகாயை வறுத்து எடுத்து வச்சிட்டோம் தனியாக. வெங்காயம் தனியாக வதங்கட்டும். அப்படியே முழுசாகவே போட்டோம்னா நல்லாயிருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்மளுக்கு கருவாடு ரெடி ஆயிடுச்சு.